அதாவது வந்து தமிழகத்தில் இன்றைக்கு காலையில் கூட அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்தார்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக கோவை என்பது கிடையாது, ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பார் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு இந்த வாட்டி அவருடைய பரந்த நோக்கம் டெல்லியிலே அவர் குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய ஆசை, அமித்ஷாவுடைய ஆசை. அதை நம்ம வந்து தெளிவாக தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அண்ணாமலையும் ஒதுக்கிட்டாங்க, செல்வராஜையும் ஒதுக்கிட்டாங்க, 2 பேரும் நடுத்தெருவில் நிக்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லி பணம் கொடுத்தும் சீட்டு தரலன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அப்போ இவர் இப்ப அந்த கோபிச்செட்டி பாடத்துல சீட்டு வாங்கி இருக்கிறாரு. விஜய்க்கும் ப்ரூஸ்லி ஆனந்துக்கும் ஒரு பணம் கொடுத்தாரா? தாவேகாவினுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு தலைவரே கிடையாது. இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய சும்மா சுத்தி கிடக்கலாம். அவரும் ப்ரூஸ்லி ஆனந்தன் கூட இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு 10 நாள் 5 நாள் கூத்துதான். இப்ப கோவையில வந்து வானதி ஸ்ரீனிவாசன் நிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கரூர் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு கோவை மாவட்டம் கொடுத்திருக்கு. இப்போ அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புக்காக செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கறத 40 பேரை சாவச்சு மாதிரி சாவடிப்பாருன்றீங்களா? அப்படி நேற்று கூட மேடையில பார்த்தேன், செந்தில் பாலாஜிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுத்தாருன்னு சொல்லி. அவருடைய மூஞ்சும் சரியில்லை, பேச்சுக்களும் சரியில்லை. 2 நிமிஷத்துக்கு மேல அவர் அங்க பேசவே இல்லை. ஆராசா சொல்லிதான் தமிழகத்துக்கு தெரியுமான்னா ஒரு மண்ணு குதிரை, பிரெயினே இல்லை அப்படின்றலாம். இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் ஆராசாவுக்கும் திமுகவுக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆடியோ ஒரு 3 நாட்களாய் இன்றைக்கு தமிழகம் முழுக்க சுற்றி கொண்டு இருக்கிறது. அண்ணன் கூட சொல்றாரு, இப்போ இந்த பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் வந்து திருவிக்கா நகர் நிற்கிறாங்க, அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாதுன்றார். அப்ப பாதுகாப்பு கிடையாதுன்னா யார் மூலியமா அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு? நீங்க சொல்லாம சொல்லக்கூடாதா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமியல் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்துருச்சு. இதுல எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், கோவை வடக்குல கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திருப்போரூர் நமக்காக ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த தொகுதி அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. டி நகரையும் நமக்காக ஒதுக்கி கொடுப்பாங்கன்னு. தொகுதியில அந்த மாதிரி இல்ல. சரி, வேட்பாளர்கள் பட்டியலையாவது எதிர்பார்த்த நபர்கள் வருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு சீட் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. இப்போ அந்த இடத்துல கோவை மாவட்டத்துல செந்தில் பாலாஜி அவர்களும் போட்டியிடுறாரு. இப்போ இந்த போட்டி யாருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தமிழகத்துல இன்றைக்கு காலையில கூட அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. கிடுக்குப்புடி கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்தார்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல குறிப்பாக கோவை என்பது கிடையாது, ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பார் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு தலைமையிடத்தில் அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய பிரதான காரியம், இந்த வாட்டி அதாவது 234 தொகுதியிலும் நான் பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்லி போன வாட்டி அதாவது தொகுதியினுடைய பொறுப்பாளர் கொடுக்கும்போது அவர் என்ன கையகப்படுத்தி தலைமைக்கு கொடுத்தாரோ அதை தொடர்ந்து அதன் மூலமாக அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதி பொறுத்த மட்டில் போன வாட்டி அவங்க கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் களம் கண்டார். ஆனால் இந்த வாட்டி அவர் மிகப்பெரிய ஒரு சீரான ஒரு கருத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தேர்தலுடைய அறிக்கைக்கு, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பதாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறார். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக தமிழகத்தில் எங்கேயும் நான் நிற்க போகிறது கிடையாது, 234 தொகுதியிலையும் நான் பிரச்சாரம் செய்வேன். அதாவது இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதுதான் என்னுடைய வேலை. ஒரே தொகுதியில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் என்டிஏ கூட்டணியை நான் வெற்றி வாய்ப்பினுடைய நுழைவு வாயிலுக்கோ அல்லது திமுகவினுடைய கோட்டையை அழிப்பதற்கோ அது ஒரே கோட்டைக்குள்ளாய் நின்றுவிடும், தொகுதிக்குள்ளாய் நின்றுவிடும். 234 தொகுதிக்கும் நான் சூறாவளி பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு காலையில் கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரத்யேகமான பேட்டியை கொடுத்திருக்கிறார். இல்ல சார், இப்போ அவர் நின்று இருந்தாரு அப்படின்னா, வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் வேற ஒருவருக்காக பேசும்பொழுது மக்கள் அதை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு இப்படி நம்ம கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அவருக்கான வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். அவர் இன்றைக்கு காலையில கூட ஒரு பிரத்யேகமான ஒரு வரிகளை சொன்னார். போன வாட்டி நான் நிர்பந்தம் படுத்தி ஓபிஎஸ் அவர்கள் கமலாலயம் வந்தார்,
இன்றைக்கு அவர் திமுகவில் இருக்கலாம். ஆனால் நான் நிர்பந்தப்படுத்தி ரெக்வஸ்ட் பண்ணி அவர் வந்து நான் பலாப்பழம் சின்னத்தில் வந்து நிற்க வச்சேன். 2வது டிடிவி தினகரனை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நிற்க வச்சேன். அவர்களுடைய களத்தில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் தான் நான் வந்து பிரச்சாரம் செய்ய எனக்கு வந்து நேரம் கிடைத்தது. ஆகவே இந்த வாட்டி 234 தொகுதியிலையும் சூறாவளி பிரச்சாரம் கண்டிப்பாக செய்வேன். அதுதான் பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் எனக்கு போட்ட பிரதான கட்டளை. ஒரே சட்டையை தொடர்ந்து போட்டிருக்கவே முடியாது. மாற்றி போன தேர்தலுக்கான களம் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டையை நான் போட்டேன். இந்த வாட்டி பிரச்சாரத்துக்கான சட்டையை நான் போட்டிருக்கிறேன். ஆகவே தொண்டர்கள் யாரும் என்னை மீறி அவருடைய பேச்சை மீறி கண்டிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதத்திலும் ஈடுபட மாட்டார்கள். நான் எப்படி பிரச்சாரம் செய்கிறேனோ அதே போல என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய அபிமானிகளும் கண்டிப்பாக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஊடகவியாளர்கள், அதாவது இவங்களுடைய ஊடகத்தினுடைய ஒரு மதிப்பு கூடணும், இவர்களுக்கான ஒரு டிஆர்பி ரேட் ஏறணும் என்பதற்காக அண்ணாமலை பேரை வந்து இன்னைக்கு இழுத்து விடுறாங்க. ஆகவே அவர் தீர்க்கமாக இருக்கிறார். கண்டிப்பாக அனைத்து, அதாவது எப்படி சொல்றதுன்னா, தன்னுடைய மனசுல கஷ்டம் இல்லாம அவர் வந்து குறிப்பாக சொல்ல போனால் அவர் தேசியத்தினுடைய தலைவர். ஆகவே பிரதமர் என்ன சொல்கிறாரோ, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதன் கட்டுப்பாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மாத்திரம் அவர் பிரச்சாரத்துக்கு போல. நேற்று கண்ணூர்ல இருந்தாங்க, கேரளாவில், இன்னைக்கு ஈவினிங் வந்து பாண்டிச்சேரி போறாங்க. ஆகவே தேசியத்துக்கான தலைவர் என்பதிலே அவர் நம்ம வந்து தொண்டர்கள் இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக அவரை பார்க்கிறார்கள். தமிழகத்துக்கு மாத்திரம்தான் அவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தார். ஆகவே அவர் தலைவராகவே தொடர வேண்டும். இல்லை ஒரு தொகுதியில் மட்டும் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டும் என்பதை தாண்டி இன்றைக்கு அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ஒரு தேசியத்தினுடைய பார்வையான ஒரு தலைவராக இன்றைக்கு அண்ணாமலையை பார்க்கிறார்கள். ஆகவே அவர் கண்டிப்பாக இன்றைக்கு எப்படி இந்தியா முழுவதும் அல்லது பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் கேரளாவில் எப்படி சூறாவளி பிரச்சாரம் செய்கிறாரோ, புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் செய்கிறாரோ, அதே போல தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியை ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி கூட்டணியாக அவர் கண்டிப்பாக பிரதமர் காலடியில் சமர்ப்பணம் செய்வார். செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு, நடுத்தெருவில் விட்டுட்டாங்க, அவருக்கு சீட்டும் கொடுக்கல. அதே மாதிரி அதிமுகவினுடைய செல்வராஜுக்கு வந்து பணம் கேட்டாங்க, பணம் கொடுத்தும் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி அண்ணாமலையும் ஒதுக்கிட்டாங்க, செல்வராஜையும் ஒதுக்கிட்டாங்க, 2 பேரும் நடுத்தெருவில் நிக்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. பணம் கொடுத்தும் சீட்டு தரலன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அப்போ இவர் இப்ப அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல சீட்டு வாங்கி இருக்கிறாரு. விஜய்க்கும் ப்ரூஸ்லி ஆனந்துக்கும் ஒரு பணம் கொடுத்தாரா? அதாவது இவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் சீட்டும் கேட்கவில்லை, சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்கப் போவது கிடையாது என்று சொல்லி இல்ல, அவர் போட்டியிடுவதற்காக வந்து கண்டிப்பா அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுக்கு. ஆனாலும் வந்து சீட் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, நடுத்தெருவுல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் குறிப்பாக சொல்றேன், நாடாளுமன்றத்துல அவர் குரல் வந்து கண்டிப்பாக ஒலிக்கும். அதுதான் அவருடைய பரந்த நோக்கம். போன வாட்டி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராய் கோவை தொகுதியில் நின்னார். இந்த வாட்டி அவருடைய பரந்த நோக்கம் டெல்லியிலே அவர் குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய ஆசை, அமித்ஷாவுடைய ஆசை. அதை நம்ம வந்து தெளிவாக தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எடுத்த கவுத்தன்ற போல செங்கோட்டையன் வந்து பேசியிருக்கிறார். இங்க செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்கல, காசு கொடுக்கல என்று சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் தான் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார். அவருக்கு போய் சேர வேண்டிய வார்த்தையை அண்ணாமலைக்கு மேல நீங்க வந்து சாயம் பூசக்கூடாது. இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக தேர்தல் முடியும் போது அவருடைய நிலைமையெல்லாம் மிக மோசமாக இருக்கும். தாவேகாவினுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைவரே கிடையாது. இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய சும்மா சுத்தி கிடக்கலாம். அவரும் ப்ரூஸ்லி ஆனந்தன் கூட இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, இன்னைக்கு ஒரு 10 நாள் 5 நாள் கூத்து தான். அது முடிந்த பிற்பாடு இவர்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள், எங்கே போவார்கள் என்று சொல்லி தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன் மறுபடியும், அண்ணாமலையுடைய பரந்த நோக்கம், பாரத பிரதமருடைய மிகப்பெரிய ஆசை, நாடாளுமன்றத்திலே அண்ணன் அண்ணாமலையுடைய குரல் ஒலிக்க என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தொண்டர்களுடைய ஆசைதான். அதை அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அவர் ஜெயித்து ஒரு மிகப்பெரிய அமைச்சராக கண்டிப்பாக பிஜேபியினுடைய அமோக வெற்றி வாய்ப்பான கூட்டணியிலே அவர் அமர்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப கோவையில வந்து வானதி ஸ்ரீனிவாசன் நிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கரூர் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு கோவை மாவட்டம் கொடுத்திருக்கு. இப்போ அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புக்காக செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கறத செய்வாருன்னா 40 பேரை சாவச்சு மாதிரி சாவடிப்பாருன்றீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. இப்ப அவரு போட்ட வந்து மனித பட்டிகள் நம்ம எல்லாமே, ஏன்னா அந்த ஒரு இதையே கொண்டு வந்து மனித பட்டிகள் அமைக்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே அவர் தான். அந்த மாதிரி கோவையில ஜெயிக்கிறதுக்கு, ஏன்னா புதுசாக இருந்தாலும் கொங்கு மாவட்டம் வந்து அவருக்கு பரிச்சயமானதுதான். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த வாட்டி செந்தில் பாலாஜிக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது. அதாவது
அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் போன வாட்டி ஒரு நட்சத்திர வேட்பாளரை எதிர்த்து நின்றார்கள். கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தினுடைய நட்சத்திர வேட்பாளரை எதிர்த்து நின்றார்கள். அது 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 எப்படின்னா ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டினுடைய துடிப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது இவர் காங்கிரஸ் வேட்பாளர் உடைய அந்த வாக்கு மேலே போகிறது, வானிதி அக்காவுடைய வாக்கு கீழே இருக்கிறது. கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து வானிதி அக்கா ஜெயிச்சாங்க. அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. அது அங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கு அவர்களுடைய நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கூட குறிப்பிட்ட அவருடைய கோவையினுடைய சட்டமன்ற தொகுதியை வச்சுதான் அவங்க பேசுனது கிடையாது. ஒட்டுமொத்த கோவையினுடைய ஒரு குரலாக சட்டமன்றத்தில் நிறைய முறை பேசியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை பாரத பிரதமர் மூலமாகவும் மத்திய அரசின் மூலமாகவும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திட்டங்கள் இவர்கள் கொடுக்கலனா கூட ஃபைட் பண்ணி வாங்கி இன்னைக்கு கோவை மக்களுக்கு, ஒட்டுமொத்த கோவை மக்களுக்கும் செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் அவர்களுடைய ரொம்ப பரிச்சயமான ஊர் அது. அவர்கள் அங்கே பழகின மிகப்பெரிய ஒரு பரிச்சயமான மக்கள் என்று கூட சொல்லலாம். அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த வாட்டி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அமோக ஒரு வாக்கு வித்தியாசத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. எந்த விதமான, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட மேடையில் பார்த்தேன், செந்தில் பாலாஜிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரசாரம் முன்னெடுத்தாருன்னு சொல்லி அவருடைய மூஞ்சும் சரியில்லை, பேச்சுக்களும் சரியில்லை. 2 நிமிஷத்துக்கு மேலே அவர் அங்கே பேசவே இல்லை. ஆகவே இன்றைக்கு மக்கள் எல்லாம் தீர்க்கமாக இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை கோவை மக்கள் உள்ளவே விட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்க பாருங்க, இன்னிலிருந்தான தேர்தல் பிரசாரம் அவர் வந்து ஆரம்பிக்க போறாரு. கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியை திமுக கூட்டணி கண்டிப்பாக சந்திக்கும். இப்ப சாத்தூர்ல நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிக்கிறாரு, ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை நிக்கிறாங்க. செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, தமிழக தேர்தலுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணமாக நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா செல்வ பெருந்தகையை வந்து இன்றைக்கு அவரை ஏன் போட்டார்கள் என்று சொன்னால், எல்முருகனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியை வந்து கையில் எடுத்தாங்க. ஏன்னால் பட்டியலின மக்களையும் பட்டியலினை சார்ந்தவர்களுக்கும் பாஜக எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு இதுக்கு முன்பதாக அடிப்பட்டது. ஆகவே அண்ணன் எல்முருகன் அவர்கள் போட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டானது. நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வந்தாங்க. அந்த யுக்தியை காங்கிரஸ் எடுத்து இங்கே தமிழகத்தில் செல்வம் பெருந்தகைக்கு கொடுத்தா இதே போல பாஜகவை போல காங்கிரஸ் வளரும் என்று நினைத்தது. ஆனால் செல்வம் பெருந்தகை ஒரு மிகப்பெரிய ஒரு முதலை. அவர் கட்சியை கண்டிப்பாக வளர்க்க மாட்டார். அவரை தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து மன்னிவாக்கம் செல்வம் என்று சொல்லிதான் அழைப்பார்கள் இன்றைக்கும் அவர் ஊரில். ஆனால் அவருக்கு பேரை மாற்றினவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் தான் செல்வ பெருந்தகை என்று சொல்லி பேரையே இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கட்சிக்கு போனாரு. ஆம்ஸ்டாங்கை முந்திக் கொண்டு மாயாவதி இடத்துல போனாரு. திரும்ப வந்து காங்கிரஸுக்கு வந்தாரு. இப்படி தன்னை மாத்திரம்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார் செல்வம் பெருந்தகை. ஆகவே இந்த காங்கிரஸ் வந்து பாஜக யுத்தியை கையில் எடுத்து செல்வம் பெருந்தகை கொடுத்தது. உள்ளுக்குள்ளே மாணிக்க தாகூர்லாம் பாத்தீங்களா மிகப்பெரிய ஒரு விரத்தில் இருக்கிறாங்க. அக்கா ஜோதிமணி அவர்கள் கூட செல்வம் பெருந்தகையை எதிர்த்து ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. இதெல்லாம் பெட்டி வாங்கி கொண்டு இவர் வந்து சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஓப்பனாக ஒரு சலசலப்பு அவர்களுக்குள்ளா இருந்தது. ஆனா பாஜகவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற எங்கள் மாநில தலைவர் அவர்களும் அல்லது தொண்டர்களும் இன்றைக்கு கரெக்டாக கட்டுப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சலசலப்பும் கிடையாது. மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தா கூட அது 2 செகண்ட்ல மறந்து தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுக்காக நம்ம கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு பாஜகனுடைய தலைமையும் தொண்டர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில அண்ணனுக்கு கிளியரா தெரியும், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளை வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த வாட்டி போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மக்கள் எல்லாம் முற்றுகையிட்ட காட்சியில் நம்ம பார்த்தோம். தண்ணி சரியா வரல, அங்க சுகாதாரம் பாதாள சாக்கடை ரொம்ப இழுபறியா இருக்கிறதுன்னு சொல்லலாம். அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களே வந்து ஒட்டுமொத்த கூட்டமாக கூடி அவர்களை சிறைப்பிடித்தார்கள். அந்த வகையில இன்றைக்கு அண்ணன் செல்வம் பெருந்தகை அவர்கள் அவரும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தழுவாரு. எனக்கு சொல்ல போனா அவர் வந்து அந்த மாநில தலைவரை விட்டு எடுத்த உடனே அவர் திமுக போய் மறுபடியும் சேர்ந்துருவாரா இல்ல வேற எங்கன்னா போயிடுவாரான்னு கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா சார். இப்போ திருப்பூரூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமக வேட்பாளர் பாலு அவர்கள் வந்து நிக்கிறாங்க. பாமகவுல இருந்து உங்களுடைய தொகுதி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா விசிகால இருந்து பன்னீர் அவர்கள் நிக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ள அந்த இடத்துல எப்படி இருக்கு உங்க தொகுதியில் அந்த போட்டி நிலவரம் அப்படின்னு? கண்டிப்பாக இன்றைக்கு தமிழகமே வந்து 2 தொகுதியை என்டிஏ கூட்டணியை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒன்று மதுராந்தகம், அந்த அக்கா வந்து மரகதம் குமரி அவர்கள் நட்சத்திர வெற்றி வாய்ப்பாளர்கள் சொல்லலாம். போன வாட்டி அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வெற்றி வாய்ப்பு, அதிக வாக்குகளை பெற்று கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வகிக்கின்ற இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி போன வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொற்ப ஓட்டுல தான் திருக்கச்சூர் ஆறுமுகம் போன வாட்டி மாம்பழத்தில் தோக்குறாரு. 1940 ஓட்டுல தோக்குறாருங்க. எஸ் பாலாஜி 1940 ஓட்டுல தான் ஜெயிக்கிறார். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பாலு அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர், அன்புமணிக்கு ரொம்ப பரிச்சயமானவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம புறவழி சாலையில் இருக்கின்ற இந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ ஒயின் ஷாப்பை வழக்கு போட்டு அவர் வந்து
மூடி இருக்கிறாரு. ஒரு புரட்சிகரமான ஒரு பரிச்சயமான ஒரு முகபாவனை கொண்டவர், ரொம்ப ராசியான ஆட்கள் கூட சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருப்பூரை சார்ந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் வன்னியர் பெல்ட் தான் ஈக்குவலஸா இருப்பாங்க. அந்த வகையில இந்த வாட்டி வந்து போன வாட்டி விசிகா கொடுத்தாங்க, SS பாலாஜிக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து சொற்ப ஓட்டுல ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இந்த வாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்க தொண்டர்களே வந்து வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பதாக நாங்கெல்லாம் 5 வருஷம் வனவாசத்துல இருந்தோம், இந்த வாட்டி கண்டிப்பா வந்து திமுக கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ளே வந்து விசிகாக அவர்களுக்கு ஒரு ஃபைட் நடந்தது. மாமியார் மருமகள் சண்டைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ SS பாலாஜி வரும்போது திமுக வாரம் எழுந்து போயிடுவான், திமுக காரன் தாம்பவன் பஸ் வரும்போது விசிகா காரன் எழுந்து போயிடுவான். அப்படி மாமியார் மருமக சண்டை தான் திருப்பூர் தொகுதியில் இருந்தது. அந்த வகையில பார்க்க போனா இந்த வாட்டி திமுக காரனே விசிகா காரனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடவே மாட்டான். இப்ப இருக்கிறவர் வந்து வேளச்சேரியில அவர் சொந்த ஊர் பன்னீர் செல்வம் அவர் பேரு. அவர் வந்து அட்வென்ட் கிறிஸ்டின் மிஷனுடைய ஒரு அங்கத்தினர், பிளஸ் வந்து தலித் கிறிஸ்தவர். அவர் பேர் பன்னீர் தாசா மாத்திக்கொண்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார். அவர் MK ஸ்டாலினுக்கு ரொம்ப பரிச்சயமானவர், திருமாவளவனுடைய ரைட் ஹேண்ட் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு அவர் கண்டிப்பாக தோற்று விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பாலு அவர்கள் குறைஞ்சபட்சம் 15,000 ஓட்டு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை திருப்பூர் தொகுதி கண்டிப்பாக காணும். ஏன்னா அங்க இருக்கு பாத்தீங்கன்னா புது இன்னைக்கு விஜய் கட்சியில வந்து விஜயராகவன் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். இதற்கு முன்பாக அம்பேத்கர் ராஜன் என்று சொல்லி அவரும் பரிச்சயம், மயிலாடுதுறை சேர்ந்தவர், அவர் அங்க நிற்கிறார். அதுக்கப்புறம் வந்து அங்க மண்ணின் மைந்தன், அதாவது லோக்கல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆள் இருப்பாங்க, அவர் பேர் வந்து சேனாதிபதி செல்வராஜ், அதாவது மண்ணின் மைந்தர் கழகத்தினுடைய செல்வராஜ் என்பவர் அங்க நிற்கிறார். இவரு வந்து தலித் கிறிஸ்தவர், அவருக்குன்னு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. யாரால இப்ப பாலு ஜெயிக்க போறாருன்னு சொன்னார்னா இந்த விசிகானுடைய தலித் கிறிஸ்தவர்கள் ஓட்டை நம்பி அங்கே வந்து இவர் வந்து அங்க இறக்கி இருக்கிறாங்க. யார பன்னீர் தாஸ் இறக்கி இருக்கிறாங்க. ஆனா செல்வராஜ், அதாவது சேனாதிபதி செல்வராஜ் என்பவர் மண்ணின் மைந்தருடைய கழகத்தினுடைய அந்த செல்வராஜ் என்பவர் இந்த தலித் கிறிஸ்தவர் ஓட்டை அப்பட்டமாக ஒடிக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 - 10,000 ஓட்டுக்கு கண்டிப்பாக 52 பஞ்சாயத்துகளில் கண்டிப்பாக எடுப்பார். பூத் லெவலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பூத்துல 300 ஓட்டு 400 ஓட்டு கண்டிப்பா இருக்கும். 365 ஓட்டு பூத்துக்கு மேல திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. ஆகவே அவர் குறைஞ்சபட்சம் இந்த தலித் கிறிஸ்துவர் ஓட்டுகளை செல்வராஜ் பிரிப்பதினாலே கண்டிப்பாக பாலு அவர்கள் 15,000 ஓட்டு வித்தியாசத்திலே திருப்பூர் தொகுதியை மாம்பழம் சின்னத்தில் வெற்றி பெற்று பிரதமருடைய கையிலே கண்டிப்பாக கொடுப்பார். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருப்பூர் தொகுதி என்னன்னா இதற்கு முன்பதாக அந்த சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் ex-MLA காயத்ரி அவர்கள் மிக நேர்த்தியாக அங்க வந்து பாஜக கோட்டையாக மாற்றிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் அங்கேயே வந்து அவங்க அமைப்பாளராக போட்டவன் அங்கேயே வீடு எடுத்து வாடகை எடுத்து எல்லாருக்கும், அதாவது இளைஞர்களுக்கும் அங்க இருக்கிற முதியவர்களுக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரோ எல்லாருக்கும் பிஜேபியினுடைய ஆளுமையை கூறி அவர்களால் செய்து என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவியும் செய்து அதை ஓட்டு வங்கியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு NDA கூட்டணியுடைய திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மிக சுலபமாக இருக்கிறது. 234 தொகுதியில செங்கற்பட்டு மாவட்டத்துல 2 தொகுதி, அதாவது அதிகப்படியான வித்தியாசத்துல, ஒன்று மதுராந்தகம், இன்னொன்று திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வெற்றியை காணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ராசா அவர்களுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா சார்? இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மண் குதிரை, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப விமர்சனமா பேசியிருக்கிறாரு. இதுக்கு வந்து வழக்கு போட முடிஞ்சா ராசா போடட்டும்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் ராசாவுக்கும் திமுகவுக்கும் நினைக்கிறேன்? கண்டிப்பாக அந்த ஆடியோ ஒரு 3 நாட்களாய் இன்றைக்கு தமிழகம் முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறது. அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கிட்ட வந்து இந்த வழக்கு போட்டது, மனு அனுப்பினதெல்லாம் பொய் என்பதை அவர் நேற்று ஈவினிங்கே வந்து சுட்டி காண்பி விட்டார். அவர்கிட்ட யாரும் பேசவே முடியாது. அவரும் ஒரு போல்டான ஒரு யூடியூபர், பிளஸ் வந்து சமூகவாதி, நல்ல ஒரு நடுநிலையோடு கூட ஒரு பத்திரிகை ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நெறியாளர் என்று கூட சொல்லலாம். ராசா சொல்லிதான் தமிழகத்துக்கு தெரியுமான்னா இவர் மண்ணு குதிரை, பிரெயினே இல்லை அப்படின்றலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் இப்ப DGP அவர்களை புதுசாக நியமித்திருக்கிறது. இதுக்கு முன்பதாக நான் அநேக பேட்டிகளில் சொல்லியிருப்பேன். செந்தில்வேலன், டேவிட் ஆசீர்வாதம், சபீர்சுரன், இவர்கள் 3 பேர் தான் முதலமைச்சர் நாற்காலியே. இவர்கள் 3 பேர் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் இவர் சும்மா தலையாடிட்டு போயிடுவார். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகவும் தலையாட்டம் மேலே டோப்பா வந்து கீழே வந்துடும் MK ஸ்டாலினுக்குனால பொறுமையா தலையாட்டு போகக்கூடிய ஒரு, நான் சொல்லுங்க, பொம்மை குதிரை என்பது ராசா அவர்களே. அங்க சமூக நீதியாக கிடையாது பாங்க. அப்போ ராசா அவர்கள் எவ்வளவு உள்ள வந்து எவ்வளவு பாவம் புழங்கி கொண்டிருந்தா அவருடைய கோபத்தையெல்லாம் வெளிக்காமிச்சிட்டு இருப்பாருங்க. ஆகவே கூட்டணிக்குள்ள இப்போதைக்கு எதுவும் வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்,
அந்த அந்த கட்சியினுடைய இது வந்து என்கிட்ட தான் வரும், இப்போ சரியான நேரம் கிடையாது. அதாவது கலைஞர் டிவிக்கு அனுப்பின பணத்துக்காக நான் போய் பலிகடாவா மாறினேன். இப்ப பலிகடாவா மாறினது இவர்களுடைய அண்ணன் திருமாவளவன் தெளிவாக அது புரிந்து கொள்ள வேண்டும். ராசா அவர்கள் பட்டினத்தை சேர்ந்தவர்கள், அவர் வந்து பலிகடாவா ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க பாத்தீங்களா. இது வந்து ஒரு 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 கேஸ்காரன் எப்படி கேஸ் எடுப்பான்னா, அதாவது ஒரு 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 ரவுடி வந்து சேர்ல உட்காருவான், ஆனா இன்னொரு ரெண்டு மூணு பேர் கொலை பண்ணுவானுங்க. அந்த பேர் யாருக்கு வரனா அந்த ரவுடி பேர் தான் வரும். அதே போல இன்றைக்கு ராசா அவர்கள் பலியாடாக ஆனதை தன்னுடைய மனதில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்கிறார். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 தவணை தான் வந்திருக்குது. ஆனா அண்ணன் மாரிதாஸ் அவர்களிடத்திலையும் இதுக்கு மேல நிறைய கதையும் இருக்குது. கனிமொழியும் இவர்களும் உரையாடின நிறைய தர்க்கம் ஆடியோக்களும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ராசா மட்டும்தான் வந்து நீங்க வெளியே சொல்லிட்டான்னு சொல்லி விரும்புறீங்க. நீங்க துரைமுருகன் அவர்களை 4 செவத்துக்குள்ள கேட்டா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல சொல்லுவார். யாரு மு க ஸ்டாலின் அவர்களை இவர்களுக்கு போய் கொடுத்துருக்காங்களா, ஆளுமையும் பண்ண தெரியல, எதுவுமே பண்ண தெரியலன்னு சொல்லி மூத்த, அதாவது டிஎம்கேல இருக்கிற மூத்த அத்தனை அமைச்சர்களும் சரி, மூத்த முன்னோடிகளும் சரி, புலம்பிக் கொண்டிருந்த காரியத்தை ஒட்டுமொத்த குரலாக ராசா அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அது வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க வாய்ஸை ட்ராக் பண்ணி போட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையான ஆடியோ தான். இதே போல ஆடியோ கண்டிப்பாக தேர்தலுக்குள்ளாக நிறைய ரிலீஸ் ஆகும். ஆகவே இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. 2வது ஸ்டாலின் தொடரட்டும், விடியல் வளரட்டும்லாம் பாட்டு வருது. இந்த ஆடியோவை ஸ்டாலின் கேட்டாரா என்னன்னு தெரியல. ராசாவினுடைய ஆடியோவை கண்டிப்பாக கேட்டிருப்பார். அண்ணன் ராசாவினுடைய அந்த 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 ஒட்டுமொத்த குரலை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போவாவது திருமாவளவன் திருந்த வேணும். ஏன்னா திருமாவளவன் வந்து பலிகடாவா இன்றைக்கு வந்து மாத்தின கதைக்களங்கள் நிறைய இருக்குது. அண்ணன் கூட சொல்றாரு, இப்போ இந்த பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து திருவிக்கா நகர் நிற்கிறாங்க, அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாதுன்றார். அப்ப பாதுகாப்பு கிடையாதுன்னா யார் மூலியமா அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு? நீங்க சொல்லக்கூடாதா? நிச்சயமா கண்டிப்பா சொல்லலாம். அப்ப திருமாவளவனுக்கு தெரிந்திருக்கும். அப்போ பாருங்க, இவர்கள் எல்லாம் குற்றவாளிகளை ஒன்றாக ஒரே அணியில உட்கார்ந்து கொண்டு ஒன்றாக பரிச்சயமாக இருந்து கொண்டு ஒரு தலித்தினத்தினுடைய சமூகவாதியை இன்றைக்கு கொலை செய்திருக்கிறான். அதை கூட கண்டுபிடிக்க முடியாத திராணியற்ற திமுக ஆட்சி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. கண்டிப்பாக இந்த காணொலி வாயிலாக சொல்கிறேன், தலித்தின தலைவர் ஒரு படுகொலை செய்திருக்கிறார். என்டிஏ கூட்டணி வந்த பிற்பாடு கண்டிப்பாக இதில் செல்வம் பெருந்தொகையா இருக்கட்டும், அல்லது சேகர் பாபா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் குற்றவாளி கூண்டிலே கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் நிறுத்துவார்கள். ராசா போன்றவர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதுக்குள்ளேயும் அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்டிஏ கூட்டணியுடைய இந்த தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து டிஎம்கேல பிளவு வரும் என்று சொல்லி. ஆனால் இப்போதே ராசா போன்றவர்கள் பிளவை உண்டாக்கும்படியாய், கட்சியை கைப்பற்றும்படியாய் ஒரு மிகப்பெரிய உண்மையான சூசமத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நான் ராசா அவர்களை வாழ்த்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனா சொல்லி டிக்ளரேஷன் பண்றாரு, கலைஞர் டிவிக்கு தான் நான் கொடுத்தேன்னு சொல்லி. அப்ப குற்றவாளி குண்டில 2வது வந்து மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறாங்க 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு. அப்ப குற்றவாளி குண்டில யாரு கண்டிப்பா நிப்பாருன்னா மெட்ரோ ஊழலுக்கும் மு க ஸ்டாலின் தான் நிற்க போறார். இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கும் மு க ஸ்டாலின் தான் நிற்க போறார். ஆகவே இவர் என்னெல்லாம் ஸ்கேம் செய்திருக்கிறாரோ அத்தனைக்கும் ராசா அவர்கள் கண்டிப்பாக விட்னஸ் ஆன ஒரு மிகப்பெரிய ஆடியோவாக நான் கருதுகிறேன்.